ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ESP32 கேமுக்கு வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு தனி வீடியோ வந்து போடுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ESP கேமை வந்து நம்ம ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். அதுவும் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ESPயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு UOT UORனு ஒரு பின் இருக்கும். ஸோ அந்த 2 பின் எடுத்துக்கோங்க. ஸோ UOT அப்படின்னா அது வந்து TX பின், UOR அப்படின்னா அது வந்து RX பின். ஸோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பின்னா. ஸோ UOT அப்படிங்கிற பின்னை ஆர்டினோவோட TX பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. UORங்கிற பின்னை ஆர்டினோவோட RXயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல 5 வோல்ட் அண்டு கிரவுண்ட் இருக்கும். ஸோ 5 வோல்ட் பின்னை வந்து ஆர்டினோட 5 வோல்ட்லேயும் கிரவுண்டை வந்து ஆர்டினோவோட கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஆர்டினோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பின் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 3வது பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பின். ஸோ இந்த ரீசெட் பின்னை கொண்டு போயிட்டு கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆர்டினோவோட ரீசெட் பின்னை கொண்டு போயிட்டு ஆர்டினோவோட கிரவுண்ட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ESPயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த TX RX பின்னோட சைடில் வந்து கிரவுண்டு பின் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டு பின்னையும் அது பக்கத்தில் இருக்கிற DPIO பின் 0வில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். உங்களோட மொபைல்லேருந்து எடுத்துக்கோங்க. அந்த மொபைலில் ஆர்டினோ ட்ராய்ட் அப்படிங்கிற ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்டியாக தான் வரும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஸ்டோரேஜ் பெர்மிஷன் நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் அளவு கொடுத்துருங்க. அளவு அது கேட்கல அப்படின்னாலும் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் பெர்மிஷன்ஸில் வந்து நீங்கள் அளவு கொடுத்துருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனே 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனே போர்டு டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ESP32 அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ESP32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா AI திங்கர் ESP32 CAM. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது. இப்போ இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து அப்லோட் வந்து பண்ணிடலாம். இப்போ உங்களோட ஆர்டினோ போர்டை வந்து நம்மளோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் OTG கேபிள் யூஸ் பண்ணி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு OTGங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ OTG ஆப்ஷன் எனேபிள் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா ஸ்கெச்சஸ்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸ்கெச்சஸ்குள்ளே லைப்ரரிஸ் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாட்ஃபார்ம் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ESP32 இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வெப் சர்வர்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இல்லை கேமரான்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேமரான்னு இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வெப் சர்வர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ESP32க்கான அந்த கேமரா மாடல் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் SSID பாஸ்வேர்டு கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சும்மா சாம்பிளாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுனால நான் எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக கம்பைல் பண்ணி அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தண்டர் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்பைல் பட்டன். இதை கிளிக் பண்ணி கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பைல் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்தால் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணியே பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு கம்பைலேஷன் ஃபினிஷ்னு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பட்டன் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்டினோ ட்ராய் டு ஆக்சஸ் நல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அப்லோடிங் ஸ்டார்டட் அப்படின்ட்டு வருது. ஸோ ஆர்டினோலையும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. அப்லோடிங் 0% வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%, 2% அப்படின்னு தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்லோட் ஆகும். ஸோ இது முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நமக்கு வந்து வரல. ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் கொடுத்தனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வரும் பார்த்தீங்களா,
0% 1% அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும். மேபி எந்த எரருமே வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதே கனெக்ஷன்லாம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது. எல்லா கனெக்ஷனுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா கனெக்ஷன்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் மட்டும் இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் பவர் சப்ளை வந்து நீங்கள் Arduinoலருந்தே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பேட்டரி சுவிட்ச் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட எனி சார்ஜர்ஸ், அடாப்டர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வச்சும் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ அதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாலே போதும். நீங்கள் அப்லோட் பண்ண ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி இது நார்மலாகவே ரன் ஆகிட்ருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐகானையும் ஆல் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு வேறு வீடியோ வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை பாய்.